100 நாள் சுலபமான சவாலில் இன்றைக்கி நாள் 3. இன்றைக்கி காலைல ஆக்சுவலி 7 மணிக்கு தான் ஏஞ்சிட்டு பல் தேய்ச்சிட்டு ஒரு மனமான ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னோடய ஒர்க் அவுட் ரொட்டீனாக 3 ரெப்பு 3 செட்டு புல்லப்ஸ் அண்ட் 10 ரெப்பு 3 செட்டு புஷ்அப்ஸ், 10 ரெப்பு 3 செட்டு க்ரன்ச்சஸ், 1 மினிட் பிளாங்க் ஃபார் 3 செட்ஸ், அப்புறம் 10 ரெப்பு 3 செட்டு ஸ்குவாட் செட்டப்ஸ், அப்புறம் கடைசியாக வந்து 10 நிமிஷத்துக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு பிராணாயாமா பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு கேழ்வரகு சேமியா சாப்பிட்டுட்டு மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் அண்ணா மழை நின்னோடனே எனக்கு வந்து பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் வந்து நான் வெளியில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாம்பார் சாதமும் தொட்டுக்க உருளைக்கிழங்கு கறி சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி வந்து உருளைக்கிழங்கு கறியை வந்து சாதமாகவும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கார்த்திகை தீபன்றதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள்லாம் வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு நம்ம எக்ஸலில் வந்து வெளியில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோடனே நான் வந்து ஆன்லைனில் எம்பிஏ போட்டிருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்கு அங்கே தீபம் ஏற்றின உடனேயே கரெக்டாக அதே டயத்தில் எங்கள் வீட்டில் வந்து மாவிளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறம் வீட்டில் பொரி உருண்டை பண்ணியிருந்தாங்க. அதை ஒரு சூப்பராக ஒரு 2-3 வாயில் எடுத்து போட்டு அப்புறம் ஒருத்தவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஏதாவது ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா திருப்பி டே 1லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு பண்ண முடியலனாலும் ஏதாவது ஒரு நாள் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா 100 நாளுன்றது 101 நாளாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அது வந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது இன்னிலேருந்து. அப்புறமா கொஞ்சம் நேரம் புக்கு படிச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு அடை தோசை. இது நார்மல் அடை தோசை இல்லைங்க, இதில் போட்டிருக்க அரிசின்றது பூங்கார் அரிசி. இது வந்து ஒரு பாரம்பரிய ரகம். இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னுவாங்க. பட் ஆனால் நான் கொஞ்ச நாளாகவே வந்து சாப்பிட்ற எல்லா பொருளுமே வந்து ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது ஒரு குட் ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கி நாள் சூப்பராக முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.